குருவின் கருணையுடன் இயற்கையின் தூய்மையை அனுபவியுங்கள். நம் குருஜியின் ஆசீர்வாதத்தால் அருளூட்டப்பட்ட இயற்கையான ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி மிக்ஸ், பஞ்சமுகி ருத்ராட்ச மாலை, பஞ்சகவ்யத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற www.guruvinkarunai.com ஆர்டர் செய்யவும். மகான்கள் இறைவனின் அனுகிரகம் பெற்றவர்கள், அவர் மத போதர்களின் அனுகிரகம் பெற்றவர்கள் கிடையாது. நம்மள டைம் இல்லை, ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. 2025 பல அழிவுகளை சந்திக்க போகுது. பார்க்கத்தானே போறீங்க. கத்துவீங்க, அப்பான்னு கூப்பிடுவீங்க, கேட்காது உங்க அப்பாவுக்கு. உங்க பொண்டாட்டி அடியே கேட்குதா அப்படிம்பீங்க, கேட்காது. எப்படி கேட்கும்? நீங்க வேற டைமென்ஷன்ல இருப்பீங்க, அவங்க வேற டைமென்ஷன்ல இருப்பாங்க. இந்த வேல் உனக்கு முன்னால் வந்து காப்பாத்தி நிற்கும். என்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி வேல் வந்து காப்பாத்தி நிச்சு சொல்லுங்க இப்ப எனக்கு. நான் கற்றுக்கொண்ட அனைத்தையும் மந்திரம் சார்ந்தும் தந்திரம் சார்ந்தும் உலகியல் சார்ந்தும் அருளக வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போறது எப்படின்றதுக்குண்டான அத்தனை பொக்கிஷங்களையும் வெளிப்படையாக கூறலாம் என்று நான் இருக்கிறேன். ஸோ அதனால பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்ச் போக போகுது. நேரடி என்னுடைய கண்காணிப்புல இருக்க போறீங்க. பல குருமார்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமாக இருக்க போகிறது. ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். யாருக்கு முக்தி கிடைக்கும்? 10 பேத்துக்கும் கிடைக்கும், அதில் டவுட்டே வேண்டாம். இது புரிஞ்சிருச்சுனாவே நம்ம நாட்டில் முக்காவாசி மதக்கலவரம் இல்லை. எனக்கு ஒரு கேரக்டர் இருக்குது தெரியுமா? எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் இருக்கிற சர்ச்சு மாஸ்க்கு கம்பல்சரி போயிடுவேன். காரணம் தெரியுமா உங்களுக்கு? இப்போ கூட மொரிஷியஸ் போயிட்டு வந்தேன், அங்கே ஒரு மாஸ்க்கு, ஃபெமிலியரான மாஸ்க் போயிட்டு வந்தேன். மெல்பர்ன் போனேன், மெல்பர்னில் ஒரு சர்ச் போனேன். சிட்னி போனேன், சிட்னியில் ஒரு சர்ச் போனேன். ஏகப்பட்ட. இது ஏன் இப்படி போகிறதுனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மகான்கள் இறைவனின் அனுகிரகம் பெற்றவர்கள், அவர் மத போதர்களின் அனுகிரகம் பெற்றவர்கள் கிடையாது. அப்போ நீங்க ஒரு இறைவனின் அனுகிரகம் பெற்ற வேறு மதத்தை சார்ந்த மகானையோ அல்லது ஞானியையோ நீங்க தவிர்க்கிறீங்க, மறுக்கிறீங்கன்னா அது உங்கள் அறியாமை, மிகவும் தவறான விஷயம். நீங்கள் இன்னொரு ஞானியை மறுப்பது, தவிர்ப்பது என்பது ஒரு இறைவனையும் ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு எக்ஸாம்பிளையும் நீங்க வெறுப்பதற்கு சமம். அந்த வேலையை ஒருபோதும் செய்யக்கூடாது. இதை இன்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நான் கேட்குறேன், என்னவே இவ்வளோ மதிக்கிறீங்களே, 80-90 வருஷம் ஒரு கொய்யக்குள்ளே உட்காந்து அப்படியே முத்திரை பிடிச்சிக்கிட்டே உட்காந்தவங்களாம் இருக்காங்க. உங்களால் முடியுமா? 1 hour உட்கார முடியுமா? ஒன் ஹவர்லாம் ஜாஸ்தி. 15 நிமிஷம் உட்கார முடியுமா உங்களால் தாட்ஸ் ஓடாமல்? 80 வருஷம். எத்தனை வருஷம்? 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், 150 வருஷம், 1000 வருஷம்லாம் ஒரே இடத்துல உட்கார்ந்து ஒரு சிந்தனை இல்லாமல் ஐம்புலன்களை அடக்கி ஒடுக்கி இறையருளை பெற வேண்டும் என்ற அந்த நினைப்போடு தன்னை பிரம்மத்துடன் ஒடுக்கி கொண்ட மகான்களை எப்படி உங்களால் வெறுக்க முடியுது? எப்படி உங்களால் மறுக்க முடியுது? ஜஸ்ட் பிகாஸ் அவர் வேற ஒரு மதத்தை சார்ந்தவர் அப்படின்றத நீங்க வெறுத்து ஒதுக்குங்க. யார? தப்பான ஆட்களை, தவறான விஷயத்தை உபதேசம் பண்றவங்களை அவங்களையுமே வெறுக்கக்கூடாது. ஒரு கட்டத்தில் அவங்களையும் லவ் பண்ணும். ஆரம்பத்தில் என்ன, தவிர்த்து வைப்பது நல்லது, இல்லைன்னா நம்மளும் டேமேஜ் ஆகிடும். அவங்கள நீங்க தவிர்க்கலாம். நல்ல மகான்கள் எப்படி தவிர்க்கிறீங்க? உங்களுக்குள்ள கொள்கை கரெக்டா இருக்கு, உங்களுக்குள்ள செயல் கரெக்டா இருக்கு, உங்களுக்குள்ள சிந்தனை கரெக்டா இருக்கு. அவ்வளோ ஒரு பயமா? நான் வேற ஒரு இடத்துக்கு போனா அவங்க மதத்துக்கே போயிடும். அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லாமையா இருக்கீங்க நீங்க? வர்றவங்க போறவங்களாம் உங்களை ஆஃப் பண்ணி உங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ற அளவுக்கு அவ்வளோ வீக்கா இருக்கீங்களா நீங்க? இதெல்லாம் உங்களுக்கு நீங்களே வைத்துக் கொள்ளக்கூடிய போட்டி. அப்பப்போ போறீங்களா? போங்க. சர்ச்சுக்கு போங்க. போறீங்களா? மாஸ்க்கு போங்க. ஆனா நீங்களா இருக்கணும். அப்படின்னா என்ன? நீங்க ஹிந்துவா இருக்கணும்ன்ற அப்படி இல்லை. எந்த தத்துவத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ, முருக தத்துவம்னா முருக தத்துவம், சிவ தத்துவம்னா சிவ தத்துவம், பார்வதி தத்துவம்னா பார்வதி தத்துவம், நீ என்ன தத்துவத்தை வேணா எடுத்துக்கங்க. ஆனா எடுத்த தத்துவத்திற்கு உண்மையாக நேராக நாம் நிற்க வேண்டும். அவன் மட்டும்தான் வாழ்வில் இறை அனுகிரகத்தை பெறுவான், இறைவனின் பரிபூரண அருளாசிகளை பெறுவான். வேறு யாராலையும் பெற முடியாது. ஏன்? வைராக்கியம். ஏன் வைராக்கியம் அவசியம்? ஒரு மனிதனுக்கு ஏன் வைராக்கியம் இருக்கணும்? நான் தெரியாம தான் கேட்குறேன். வெளிநாடுகளில், ஒரு சில நாடுகளில் ஒரு 100 உயிரை கொல்லணும்னு நினைக்கிறவன் உடம்புல பாம்பை கட்டிட்டு போய் உளுந்து குதிச்சு தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டு பல பேரை கொண்டுறான். அவனுக்கு பேர் தீவிரவாதி. அவனுக்கு உயிர் மேல அவன் பாரு உயிரை துச்சமாக நினைக்கிறான். எதுக்கு? 100 பேரை கொல்றதுக்கு. ஒரு 100 பேருக்கு இந்த ஞானத்தை நான் கொண்டு போய் சேர்ப்பேன். என் உடலில் எந்த விதமான மாற்றங்கள் நடந்தாலும்
நான் இடைவிடாமல் இந்த பயிற்சியை நான் செய்து கொண்டே இருப்பேன்ற அந்த தைரியம் உங்களுக்கு ஏன் இன்னும் வரமாட்டேங்குது, எனக்கு புரியலையே. பல நழுவி பாலில் உழுகுது, பல நழுவி பாலில் உழுகுது, அப்புறம் அந்த பால்ல இருந்து நழுவி உங்க வாயில உழுகுது. அப்படின்னு நான் அதுக்கு பேர் தான் தீட்சை. அதுக்கு பேர் என்ன? பல நழுவி பாலில் உழுகுதான். அப்புறம் அந்த பால்ல இருந்தும் நழுவி நேரம் உங்க வாய்க்குள்ளேயே வந்து உழுகுதான். இது எப்பேற்பட்ட பிளஸ்ஸிங். அதையும் நான் கண்டுகொள்ளாமல் டைம் பாஸுக்கு வர்றேன். தேட்டருக்கு போனால் போர் அடிக்கி தம்பி, தைப்பூசத்துக்கு கொஞ்சம் டிசைனாக டான்ஸ் ஆடுவாங்க, பார்க்க வந்தானே இது எந்த விதத்தில் நியாயம்? இத்தனை லட்சம் செலவு பண்ணி உங்களுக்கு இவ்வளோ தூரம் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? நான் நல்ல பேர் எடுக்கிறக்கா? நீங்கள் எவ்வளோ துப்புனாலும் தொடச்சிப்பேன், தெரியுமில்ல என்னை பற்றி. இப்படி துப்புனாலும் தொடச்சிப்பேன், இப்படி துப்புனாலும் தொடச்சிப்பேன். அப்புறம் வேறு ஏதாவது நான் எடுத்து மேக்கப் பண்ணிப்பேன். இப்போ மேட்ரு அது இல்லை. என்னுடைய நோக்கம் ஒன்று தான். தயவு செஞ்சு உணர்ந்துருங்க, நமக்குலாம் டைம் இல்லை, ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. 2025 பல அழிவுகளை சந்திக்க போகுது. பார்க்கத்தானே போகிறீங்க. இந்த சாபம்லாம் உடல் நீங்கள் எம்பக்கம் திரும்பிடாதீங்க. நான் ஏதோ சாபம் விட்றேன்னு, நான் இறைவன் எனக்கு உணர்த்தினதை சொல்கிறேன். போய் சேர்ந்துட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? போய் சேர்ந்துட்டா நான் போய்க்கிறேன் தம்பி. இது பெரிய பில்டப்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே ஏதோ வடச்சட்டி இருக்குது, ஏதோ எண்ணெயை ஊற்றி வறுக்கிறான் அப்படிலாம் நினைக்காதீங்க. விடுதலை பெறாத மனம் ஆன்மாவுடன் ஒன்றி இருக்கும். ஆன்மாவுடன் ஒன்றி இருக்கும்போது உடல் மட்டும்தான் இருக்காது. பட் நீங்கள் இப்போ அனுபவிக்கிறதோட பல லட்சம் மடங்கு வலி வேதனைகளை அப்போ அனுபவிப்பீங்க. ஏன்னா ஆன்மாவாக இருக்கும்போது நேரம் சீக்கிரம் போகாது. பாடியாக இருந்தீங்கன்னாவே லேட் ஆகும். ஆன்மாவாக இருந்தீங்கன்னா எவ்வளோ லேட் ஆகும் தெரியுமா? கத்துவீங்க, அப்பான்னு கூப்பிடுவீங்க, கேட்காது உங்கள் அப்பாவுக்கு. உங்கள் பொண்டாட்டி அடியே கேட்குதா அப்படிம்பீங்க, கேட்காது. எப்படி கேட்கும்? நீங்கள் வேறு டைமென்ஷனில் இருப்பீங்க, அவங்க வேறு டைமென்ஷனில் இருப்பாங்க. அடுத்த உடல் கிடைப்பதற்கு மிகவும் தாமதமாகலாம், அல்லது கிடைக்காமலும் கூட போகலாம். மனித பிறவி என்பது மாபெரும் மரம். இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முருகப்பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, வேல் என்பது விந்துவினுடைய வடிவம், ஸ்பெர்மோட வடிவம். நோட் பண்ணியிருக்கீங்களா? அந்த வேல் பார்த்தீங்கன்னா பாருங்க, கையில் வச்சுருக்காரு பாருங்க. நேராக பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பிரட்டை போன்று இருக்கும். அந்த செமன் மாதிரியே இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா ஆண் தத்துவம். இந்த வேல் உனக்கு முன்னால் வந்து காப்பாத்தி நிற்கும். என்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி வேல் வந்து காப்பாத்தி நின்று சொல்லுங்க. இப்ப எனக்கு நீ பார்த்தீங்களா வேலை? ஆனா உனா சொல்றீங்க முருகப்பெருமான் வேல் உன் கண்ணு முன்னாடி வந்து என்னைக்கு வந்து நின்றுச்சு? என் முன்னாடிலாம் ஒரு நாள் கூட வரல. ஆனா நல்லா தான் இருக்கேன். இங்க பாருங்க, முருகனை நேசிக்கிறேன், முருகனை லவ் பண்றேன், முருகனோட வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நியாயமான கேள்வி கேட்பேன், என்னைக்கு முருகனுடைய வேல் உங்க கண்ணு முன்னாடி வந்தது? எப்படி அப்புறம் முருகனோட வேலை நம்புறீங்க? நாளையிலிருந்து முருகனுடைய வேலை நம்பக்கூடாது, மறந்துடலாமா? முருகருடைய வேல் என்பது மெட்டல் அல்ல, உங்கள் உயிர் சக்தி தான். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆபத்து வரும்போது, கஷ்டங்கள் கவலைகள் வரும்போது முருகனுடைய வேல் உனக்கு முன்பாக பாதுகாப்பாக நிற்கும். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, வேல் வந்து முன்னாடி நிற்கும்னு அர்த்தம் கிடையாது. உனது விந்து சக்தியை நீ அதிகமாக விரயம் செய்யாமல் ஞானத்திற்கு சேமித்து வைக்கும் போது அந்த பிரம்மச்சரிய சக்தியானது ஞானத்தை உற்பத்தி செய்யும். தகுந்த நேரத்தில் தகுந்த சிந்தனைகளை கொடுக்கும். உங்களுக்கு எப்பெல்லாம் எதெல்லாம் தெரியல எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்கும். ஸோ வேல்ன்றது அது இல்லை, அவர் உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் சக்தி தாங்க வேல். பெண்களுக்கு ஸ்ரோனிதம் அல்லது நாதம், ஆண்களுக்கு விந்து சக்தி. இது பல பேர் கலாய்க்கிறான், பல பேர் கிண்டல் பண்றான். இது எப்படிங்க மேலே ஏறும், அது எப்படிங்க? தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு, தெரியலன்னா தெரியலன்னு சொல். இல்லைன்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படி தெரியும்? மேலே ஏறவே ஏறாதுன்னு யாராவது சத்தியம் பண்ண முடியுமா? வதந்தியை பரப்புறதுக்கு, நேமை டேமேஜ் பண்றதுக்கு, அப்யூஸ் பண்றதுக்கு 1000 பேசலாம். அதெல்லாம் நான் கண்டுக்கிறதே இல்லை. விந்து சக்தி மேலே ஏறாதுன்னு எந்த கிறுக்கு பையன், எந்த முட்டா பையன் சொன்னான் சொல்லுங்க? எப்பேற்பட்ட மகான்கள், எப்பேற்பட்ட முனிவர்கள், எப்பேற்பட்ட ஆகச்சிறந்த ஞானம் பெற்றவர்கள் எல்லாம் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய விந்து சக்தியானது சுத்த உஷ்ணத்தினால் எவாபரேட் ஆகி அந்த சுத்த உஷ்ணம் மேலே டிராவல் பண்ணி புருவ மத்தியத்திற்கு பயணம் பண்ணும். முதல்ல எவாபரேட் ஆகும், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு அப்புறம் விந்துவே பயணம் பண்ணும் மேலே. இது பல பேர் என்ன நினைச்சுக்கிறேன், இது ஏதோ காமம் சம்பந்தமான வேலை போல். அப்படி அல்ல. நீங்க இதை தெரிஞ்சுக்கலன்னா நீங்க சத்தியத்தை தெரிஞ்சுக்கவே முடியாது. பூரா ரகசியம் அதுக்குள்ளதான் இருக்குது. முருகப்பெருமான் என்பவர் வலது ஒரு பொண்டாட்டியை லெஃப்ட் ஒரு பொண்டாட்டி வச்சிருக்காரு. அப்படின்னா என்ன? வள்ளி தெய்வான அவங்க ஒய்ஃப்னு அர்த்தமா? இடகலை பிங்கலை நடுவுல சுழுமுனை, இவ்வளவுதாங்க தத்துவம். இடகலை வள்ளி, பிங்கலை தெய்வான, நடுவுல நிக்கிறவர் யாரு? சுழுமுனை, வேலோட நிப்பார். பாத்தீங்கன்னா தெரியும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? சிலையாவது பார்த்துருக்கீங்களா இல்லையாங்க? அதை தாங்க கேட்குறேன். சரி, அடுத்த தத்துவம் பூச நட்சத்திரம். இது வந்து வள்ளலாருக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திரம். மிக உயர்ந்த நிலையை அடையணும்னு நினைக்கிறவங்களாம் பூச நட்சத்திரத்தில் தான் வந்து சமாதி ஆவாங்க. நம்ம தாப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா, தாப்பா உங்களுக்கு தெரியாது, நம்ம மலேசியாவில் பேசுகிற மாதிரி, நம்ம மலேசியாவில் தாப்பா அப்படின்னக்கூடிய ஒரு ஊர் இருக்குது. அப்படின்னா என்னன்னா, அங்கே ஜெகநாதர் சுவாமி ஜீவ சமாதி.
வள்ளலாரினுடைய மாபெரும் பக்தர். அவர் சமாதி அடைந்த நாள் பூசம். இந்த பூசத்திற்கு அப்பேற்பட்ட ஆற்றல் மற்றும் சக்தி என்பது உண்டு. இது பலருக்கு தெரிவது கிடையாது. இப்போ எங்களோட வேலை என்ன அப்படின்னா, முருகன்னா யாருன்றதை உணர்த்தி உங்களை முருகனா மாற்ற வைக்க மாட்டோம், உங்களை அருட்சக்தியாக மாற்ற வைக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, அதுக்கு பேர் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, ஜீசஸ்னு வச்சுக்கோங்க, முருகர்னு வச்சுக்கோங்க, அல்லான்னு வச்சு எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் உடம்பு இல்லை, இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த சத்சங்கம். உங்களுக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த விஷயத்தை நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எப்படி பார்க்குறீங்கன்றதை தெளிவாக வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் படிக்கிறேன். நான் எதையாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைட்டில்ஸுமே வந்து நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா வாய்ப்பு இருக்கும்போது அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து நிச்சயமாக வந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் 300 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தாராகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.